திருநெல்வேலி மாவட்டம் தேவர்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் ராமராஜ். வயது 56. இவருக்கு 28 வயதுடைய ராதிகா என்ற மகளும் 25 வயதுடைய கண்ணன் என்ற மகனும் உள்ளனர். கண்ணன் தனது தாயுடன் தொழிலுக்காக வேலூரில் தங்கியுள்ளார். தின்பண்டங்கள் விற்பனை செய்து வந்துள்ளார். தேவர்குளத்தில் தந்தை ராமராஜுடன் மகள் ராதிகா வசித்து வந்தார். பொங்கலை ஒட்டி கண்ணனும் அவரது அம்மாவும் சில நாட்களுக்கு முன்னர் சொந்த ஊர் வந்துள்ளனர். அப்போது ராதிகாவுக்கு அதே பகுதியைச் சேர்ந்த திருமணமான ஆண் உறவினர் ஒருவருடன் தொடர்பு இருப்பது கண்ணனுக்கு தெரிய வந்துள்ளது. போனில் பேசுவதை கண்டுபிடித்து குடும்பத்தினரிடம் சொல்லி சண்டையிட்டுள்ளார். ஆனால் ராதிகாவின் பேச்சு தொடர்ந்து உள்ளது. கண்ணன் ராதிகாவிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட நேற்று இரவு சண்டை நடந்துள்ளது. ராதிகாவின் தாய் தந்தையினர் அருகில் உள்ள உறவினர் வீட்டுக்கு சென்றனர். அந்த சமயம் மீண்டும் தகராறு முற்றி இருவருக்கும் கைகலப்பு ஏற்பட்டுள்ளது. ஆத்திரமடைந்த கண்ணன் வீட்டில் இருந்த அரிவாளால் ராதிகாவை வெட்டியுள்ளார். தலையில் படுகாயமடைந்த ராதிகா இரத்த வெள்ளத்தில் கீழே சரிந்துள்ளார். ராதிகாவின் அலறல் சத்தம் கேட்டு ஓடிவந்த அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். தேவர்குளம் போலீசார் கொலை வழக்கு பதிந்து கண்ணனை கைது செய்தனர். கொலைக்கான பின்னணி குறித்து விசாரணை நடக்கிறது.